பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க யாருமே ஒரு நாள் கூட முழங்கால் படியிட்டு அந்த ஒரு பெர்சனுக்காக ஜெபிச்சிருப்பாங்களா அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இது என்னது? இது ஜோக்கா இல்லையா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ போடும்போது முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டிங்களா? இந்த சினிமா சாங்ஸ் பேக்ரவுண்டில் போட்டு இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமாக வச்சு கலாய்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம கிறிஸ்டியன் பீப்புளே வந்து கையில் எடுத்துட்டாங்க. மறுபடியும் சொல்கிறோம், அவங்கெல்லாம் பாஸ்டர்ஸே இல்லை, நாங்கள் கிறிஸ்டியன் பீப்புள் கையில் எடுத்திருக்கோம். எதை சொல்கிறதுக்காக? அவங்கெல்லாம் கேவலமாக இருக்காங்க, நாங்கள் நல்லவங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவங்கவுங்க ரிலிஜனுக்காக நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ஒரு பேசிக் குட் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். அந்த பேசிக் ஹியூமன் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் எங்கள் ஆண்டவரை கொச்சப்படுத்த நீங்கள் யார்? உண்மையாலே சொல்கிறேன், நான் இந்த வீடியோஸை வந்து பார்க்குறத சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். யாப்பா இவங்க புதுசாக கிளம்பி இருக்கிற தெபோராலா? இவங்க ஏன் பார்க்கறது இல்லைன்னா, இவங்களுக்கு பிடிக்காத பாஸ்டர் நம்ம கலாய்க்கிற வரைக்கும் பார்த்துருப்பாங்க. பிடிச்ச பாஸ்டர் ஏதாச்சும் நம்ம தப்பு செய்கிறத பேசியிருப்போம்ல, அதுலேருந்து நிப்பாட்டிருப்பாங்க. டேய், இந்த வீடியோ வந்து நீ வேணாம், நான் சொன்னாக்கல நீ இருந்தால் ரொம்ப கலாய்ப்ப. இது வந்து சட்டிலாக சாஃப்டாக, ஏன்னா அவங்களுக்கு சாஃப்டாக சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும்னு அவங்களே சொல்கிறாங்க. அதனால நீ போ. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. நிறைய தம்ப்நெயில்ஸ் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐயோ அப்பப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் நான் அதை பார்க்கவே மாட்டேன். ஐ ஜஸ்ட் ஸ்கிப் இட் அண்ட் கோ. பிகாஸ் ஐ நோ அதுக்குள்ளே வந்து ட்ராஷ் தான் இருக்குது, அதுக்குள்ளே குப்பை தான் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சிஸ்டர், ஓகே, அதுக்குள்ளே ட்ராஷ் தான் இருக்குது அப்படி நினச்சி இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா பொதுவாக நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த நபரை பின்பற்றும் மக்களுக்கு அந்த நபர் ஒரு ராவனஸ் உல்ஃப், ரொம்ப மோசமான ஓனாயின்னு அடையாளம் காட்டுறது அந்த நபருக்கு அல்ல. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கும் உங்களை மாதிரியே மைண்ட் செட் இருக்கிற மற்ற நபர்களுக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பீப்புள் மாக்கிங் பாஸ்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் உங்களுடைய வீடியோவுடைய நோக்கம்னா அதில் பேசப்பட்ட ஆட்கள் நாங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் பாஸ்டர்களையும் செலிபிரிட்டி கிறிஸ்டியன்ஸையும் வறுத்தெடுக்கிறதே இல்லை. பாஸ்டர் அப்படின்னு போலியாக தங்களை தாங்களே சொல்லுகிறவர்களையும், நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை தாங்களே போலியாய் சொல்லுகிறவர்களையும், மக்களை தவறாய் வழி நடத்துகிறவர்களையும் நாங்கள் ரோஸ் பண்ணுறோம். இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாரோட வீட்லையுமே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மற்றவங்கள பற்றி பேசுறது, மற்றவங்களோட குறைகளை பற்றி நம்மளோட ஹஸ்பண்ட்ட, ஒய்ஃப்ட்ட, பிள்ளைங்க கிட்ட, அம்மா அப்பாட்ட வந்து பேசுறது வந்து, வீட்டுக்குள்ளே பேசுறது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். இப்போ கேட்டுக்கங்கப்பா, வீட்டுக்குள்ளே பேசுறது வந்து சகஜமான விஷயம்தான். நிறைய பிரதர்ஸ் வந்து இதுக்கே ஒரு யூடியூப் சேனலே வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ஃபீல்டில் ஃபேமஸாக இருக்க பீப்புள், நோ மேட்டர் வாட், அவங்க வந்து பாஸ்டராக இருக்கட்டும், இல்லை வர்ஷிப் லீடராக இருக்கட்டும், இல்லை சிங்கராக இருக்கட்டும், அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், பட் அந்த ஒரு பர்சன் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாங்க அப்படின்னா. ஓகே, இந்த பாயிண்ட்டும் நமக்கு பொருந்தாது. ஏன்னா ஃபேமஸ் ஆனவங்கள மட்டும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல. ஏன்னா இந்த சிஸ்டரும் ஃபேமஸ் இல்லை, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண யூடியூபர் தான். இதை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும்னா பண்ணுவோம். அந்த ஒரு பர்சன் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் பெரிய தவறு செஞ்சாலும் இவங்க வந்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி பேசி, அவங்களோட தப்பை வந்து ரொம்ப சுட்டி காட்டி, அவங்களை கிண்டல் பண்ணி, ரொம்ப அசிங்கப்படுத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவங்க யாருமே ஒரு நாள் கூட முழங்கால் படிட்டு அந்த ஒரு பர்சனுக்காக ஜெபிச்சிருப்பாங்களா அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது என்னது? இது ஜோக்கா இல்லையா? இப்போது நீங்கள் இந்த வீடியோ போடும்போது முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டிங்களா? இப்போ ஆமான்னு நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி நாங்கள் ஜெபிச்சோமா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? தெரியாமலே நீங்கள் எப்படி பேச முடியும்? ரெண்டாவது, என்னது, யாராவது தவறு செய்கிறாங்கன்னா ஜெபிக்கணுமா? சரிதான். நீங்கள் சொல்கிறது ஒரு தனி மனிதன் தனியாக ஏதாவது ஒரு பாவத்தில் இருந்தான்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி ஜெபிக்கலாம், நியாயம். ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இன்ஃப்ளூயன்சர் பணத்துக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணி ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. தெரியுமா தெரியாதா? டெக் சேனல்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட லட்சங்களை வாங்கி மக்கள்கிட்ட தவறான ப்ராடக்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. உலகத்தில் ஒரு டெக் சேனல்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்றதே வெளியில் கொண்டு வரும்போது மக்கள்லாம் விழிப்படைகிறாங்கன்னு இருக்கும்போது, தவறாக உபதேசம் பண்ணி மக்களை ப்ரொபகேட் பண்ணி
ரொம்ப தாழ்வாக மக்களை நடத்தி மக்களை ஒடுக்கி ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்களே, அந்த தவறை வெளியில் கொண்டு வந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? வீடியோ போடாமல் உங்கள் வீட்டில் யாராவது திருடன் வந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் திருடன் திருடன் கத்தாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்களா இருக்கும். இருக்காங்க அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப ஜென்யூனா வந்து அவங்க சில தவறுகளை வந்து சுட்டி காமிப்பாங்க வசனங்களோட. அந்த மாதிரி குற்றப்படுத்துகிறவர்கள் வந்து உண்மையாலே எல்லாரோட லைஃப்லயும் தேவை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த தனிப்பட்ட நபரை வந்து காயப்படுத்தணுமோ இல்லை அவங்களை கிண்டல் பண்ணணுமோ அப்படின்லாம் இருக்காது. உண்மையாலே கிறிஸ்டியானிட்டிக்கு ரிலேட்டடா அவங்க வந்து பேசுவாங்க, ஜென்யூனா அவங்களோட தவறுகளை வந்து எடுத்து காமிப்பாங்க. சும்மா ஒரு 2-3 எக்ஸாம்பிளாவது கொடுத்துருக்கலாம்ல, இந்த திருப்பூர் சாலமன், எம்டி ஜெகன் அந்த மாதிரியா. ஆனால் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன்ல. அது எம்டி ஜெகனாக இருந்தாலும் சரி, அகஸ்டின் ஜெபகுமாராக இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லாரும் இதே தான். பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை. நீங்களாம் அப்புறம் எதுக்காக பேசுறீங்க? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல ஒரு சூப்பரான வசனம் இருக்குங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறவருக்கு நீ யார் அப்படின்னு வந்து பைபிள் சொல்லுது. சிஸ்டர், 1 தீமோத்தி 5:20 இன்னும் சூப்பரான வசனம் ஒன்று இருக்கு, படிக்கிட்டா? மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்கிறவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். சரி, தொடர்ந்து பார்ப்போம். குற்றப்படுத்துகிறது தவறில்லை, பட் அந்த குற்றப்படுத்துகிறதுக்கான நோக்கம் வந்து சரியானதாக இருக்கும்போது நீங்கள் குற்றப்படுத்துகிறதுனால ஆப்போசிட் இருக்க பர்சன் உண்மையாலே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவங்க செஞ்ச தவறை அவங்க உணர்ந்து மறுபடியும் அதுக்குள்ளே அவங்க போகாத மாதிரி அவங்க உண்மையாலே ஃபீல் ஆகணும். ஓகேக்கா, அது உங்களோட இன்டென்ஷனாக இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க. எங்களோட இன்டென்ஷன் அது இல்லை. ரெண்டாவது, நாங்கள் குற்றப்படுத்துகிறதும் இல்லை. அவங்க செய்கிறது தவறாக இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அவருடைய வார்த்தையில் அது ஒத்துப்போல அவங்க மக்களை தவறாக வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லி எங்களோட இன்டென்ஷன்லாம் என்ன? அவங்கள ஃபாலோ பண்ணுற ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான இல்லை நூற்றுக்கணக்கான மக்களில் 1-2 பேராவது பைபிள் பக்கம் திரும்பிட மாட்டாங்களா, ஆண்டவர்கிட்ட திரும்பிட மாட்டாங்களான்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்க எப்படி சொன்னால் அவங்க குத்தப்பட்டவர்களாகி அவங்க திருந்துவாங்க அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. அவங்கள எப்படி அடையாளம் காட்டினா அந்த மக்கள் வெளிப்படைவாங்க, இதுதான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருக்குது. இதில் அந்த நபர் திருந்துனா எங்களுக்கு போனஸ் தானே தவிர அது எங்களுடைய டார்கெட்டும் இல்லை. அந்த மாதிரி தான் உங்களோட குற்றப்படுத்துதல் இருக்கணுமே ஒழிய கலாய்ச்சி பேசுறது, இல்லைனா வந்து அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுறது, இல்லைனா உங்களோட தனிப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் பேசுறது, இதுக்கெல்லாம் இல்லாமல் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஜென்யூனாக இருந்தால் உண்மையாலே அது வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போது எலியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை பின் தொடர்ந்த சீசர்கள்லாம் மற்றவர்களை கலாய்ச்சி தள்ளினது சப்ஸ்கிரைபருக்காக, வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த பரிசேயர்லாம் ஓட விட்டாங்கல்ல, அதெல்லாம் எதுக்காக? வந்து வழி நடத்திட்டு வந்த ஜனங்களுக்காக மோசே நின்று பேசுறாரு, ஏசப்பா மன்னிச்சு விட்டுருங்க ஏசப்பா, இதுக்கப்புறம் அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்க, நீங்க வந்து அவங்களை பழிச்சு போட்டுட்டீங்கன்னா எகிப்து ஜனங்கள் வந்து இந்த மலை பகுதியில இந்த ஜனங்களை கொன்று போடவா அந்த ஏசப்பா தேவன் வந்து இவங்க எல்லாம் வழி நடத்திட்டு போனாரு அப்படின்னு எகிப்து ஜனங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா சிஸ்டர், அவ்வளோதானா? இல்லை அவ்வளோதானா? பாருங்க, மோசையோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மற்ற ஜனங்கள் வந்து உங்களை எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட மோசே வந்து ஏசப்பாட்டை வந்து மன்றாடுறாரு. அப்படியாக்கா? இதெல்லாம் எங்கே இருக்குது? யாத்திராகமம் 32:11 வசனத்தில் இருக்குது நீங்கள் சொன்னது. ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே வருது சிஸ்டர், நான் சொல்லட்டுமா? நீங்கள் உட்பட உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கொத்தடிமையாக இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு, இல்லைனா எங்கள் லோக்கல் பாஷையில் சொன்னால் மண்டை கழுவப்பட்டு அப்படியே இருக்கிறீங்க. உங்கள் மண்டையை எவனோ கழுவிட்டான், அதை அப்படியே நம்பிட்டு இருக்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், பைபிளுக்கு திரும்புங்க பைபிளுக்கு திரும்புங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னு இந்த இன்ஸ்டண்ட்டை வச்சே சொல்லிட்டா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மோசே வந்து கர்த்தர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணார், உங்கள் நாமும் தூசிக்கப்படாதபடிக்கு நீங்கள் வந்து அவங்கள அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார், அதனால நம்மளும் அதை மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? ஆனால் அது பொய். பைபிள் அந்த வசனம் இருக்குது, உண்மை. ஆனால் அது முழு பிக்சர் இல்லை. நீங்கள் பைபிள் படித்து நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி இல்லை யாரோ எங்கேயோ சொன்னதை நம்பிட்டு இவ்வளோதான் பைபிளில் இருக்குன்னு நீங்களே நம்பிட்டுருக்கீங்க. நான் தொடர்ந்து படிக்கிட்டா? அப்படியே 11வது வசனத்துலேருந்து தொடர்ந்து படிச்சிங்கன்னா மோசே கீழே இறங்கி வருவார். இறங்கி வந்து வரும்போது அவருக்கு இந்த சத்தம் கேட்கும். ஜோசுவா என்ன சொல்லுவார்? வாருக்கு முன்னாடி இல்லை வாருக்கு பின்னாடி உள்ள சத்தம் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவார். மோசே சொல்லுவார், இல்லை அது பாடுற சத்தம்னு சொல்லுவார். இறங்கி வந்து பார்ப்பாங்க. இந்த கண்ணுக்குட்டியை எடுத்து அரைச்சி இஸ்ரேல் மக்களுக்கு குடிக்க வைப்பாங்க. குடிக்க வச்சுட்டு என்ன நடக்கும்னு படிக்கிட்டா? அதே அதிகாரத்தில்
25வது வசனம், ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள், நல்லா கேட்டுக்கோங்க, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சொன்னது மோசே. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இதுதான்க்கா முழு கதை. இது எதுவுமே நீங்கள் படிக்க மாட்டீங்க. எவனோ ஏதோ ஒரு வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து சம்மந்தமே இல்லாமல் எதையோ கோத்து விட்டு இதுதான் சத்தியம்னு உங்களை நம்ப வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஒரு ப்ராசஸை எதிர்த்து தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம், கதறிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இதோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனலில் ஜோசுவா கண்டிப்பாக தெளிவாக வீடியோ போடுவார். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கட்டாயம் அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த சிஸ்டர் மட்டும் இல்லை, இந்த சிஸ்டர் மாதிரியே நம்பிட்டு இருக்க எல்லாருக்கும் அது பயங்கர ஐ ஓப்பனிங்காக இருக்கும். வீடியோவில் கதையெல்லாம் பேச மாட்டோம், வசனத்தை மட்டும்தான் படிப்போம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு யெகோவா சொன்னார். பட் இந்த மாதிரி பீப்புள் ஆர் ஜெனரலி மெனி பீப்புள் ஆர் நாட் டூயிங் தட் அட் ஆல். என்ன துன்பப்படுத்தினா நான் சகிக்க ரெடியாக இருக்கேன், சரியா? அதுக்கும் ஏதோ ஒரு பாஸ்டர் மக்களை வழி நடத்துகிறாங்க, அது தப்புன்னு சொல்கிறதும் ரிலேட் பண்ணி என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்க. இந்த சினிமா சாங்ஸ் பேக்ரவுண்டில் போட்டு இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கரமாக வச்சு கலாய்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம கிறிஸ்டியன் பீப்புளே வந்து கையில் எடுத்துட்டாங்க. மறுபடியும் சொல்கிறோம், அவங்கெல்லாம் பாஸ்டர்ஸே இல்லை, நாங்கள் கிறிஸ்டியன் பீப்புள் கையில் எடுத்துருக்கோம். எதை சொல்கிறதுக்காக? அவங்கெல்லாம் கேவலமாக இருக்காங்க, நாங்கள் நல்லவங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவங்கவுங்க ரிலிஜனுக்காக நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ஒரு பேசிக் குட் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங். அந்த பேசிக் ஹியூமன் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் எங்கள் ஆண்டவரை கொச்சப்படுத்த நீங்கள் யார்?